நாள் என்னால் மறக்கவே முடியல. கடைசி நொடி ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸ் எக்ஸாம் அந்த அன்னைக்கு கடைசியாக பெண்ணை வைக்கும் போது நினச்சி பார்த்தேன், இதுக்கப்புறம் இந்த பெண்ணை திருப்பி எப்போ எடுக்க போகிறோம், இதே இடத்துல திருப்பி எப்போ வந்து உட்கார போகிறோம், முடியாதா அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாருமே ரொம்ப ஆரவாரமாக அதை முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. சில பேர் சட்டையில் எழுதி, சில பேர் அவங்களுடைய அன்பை எப்படிலாம் வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் அப்படிலாம் வெளிப்படுத்தி பல விதமான ஃபீலிங்ஸ் நிறையவே இருந்துச்சு. இந்த ஸ்கூல் லைஃப் அப்படின்றது இதோட நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி அப்போ கூட அதிகமாக தோணலை, இப்போ தோணுது. எல்லாத்துக்குமே ஜூன் 3ஆம் தேதி ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்க போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு இல்லை, ஏன்னா நாங்கள் காலேஜ் போக போகிறோம். காலேஜ் லைஃப் அப்படின்றதும் ஹாப்பியாக தான் இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் அந்த ஸ்கூல் லைஃப்பை யாராலும் இங்கே மறக்க முடியாதுல்ல. நிறைய பேர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டீச்சர்ஸ் எல்லாத்தையும் திட்டு வாங்கி நல்லபடியாக படித்து அந்த கடைசி எக்ஸாம் வரைக்கும் முடித்து உட்காந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்த்து எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை. காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு ஓடி அந்த ஸ்கூலில் லேட் ஆகாமல் லேட்டில் இருந்து தப்பிச்சு அங்கேருந்து கிளாஸ்க்கு போய் கிளாஸில் திட்டு வாங்கி கிளாஸில் தூங்காமல் இருந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே முடித்து பிடி பீரியடை எடுத்துக்காமல் பார்த்து எல்லாத்தையுமே நம்ம கடைசி வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கோம்ல. இனி அந்த லைஃப் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இருக்கும் போது அது நிறைய பேர் அனுபவிக்க தவறிடுறாங்க. நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு. ஏன்னா பல விதமான ஃபீலிங்ஸ், ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து பல விதமான இடங்கள் அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட லைஃப்பை இன்னைக்கு நம்ம இழந்துட்டு நிற்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கணும்னாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட லைஃப்பை வாழ்ந்த உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய தேங்க்யூ. அண்ட்